மக்களாட்சியின் முதன்மைத்துவத்தை உணர வைப்பது கிராம சபை கூட்டங்கள்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 12,480 ஊராட்சிகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. டான்ஃபினெட் இணைப்பில் உள்ள 10,000 ஊராட்சிகளில் காணொலி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களாட்சியின் முதன்மைத்துவத்தை உணர வைப்பது கிராம சபை கூட்டங்கள் எனவும் நாட்டின் முதுகெலும்பாக கிராமங்கள் விளங்குவதாகவும் தெரிவித்தார். கிராமப்புற மாணவர்கள் முன்னேறும் விதமாக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். கிராம நிர்வாகங்கள் வலிமையா இருக்கணும்னு ஜனநாயகபூர்வமா சிந்திச்சு நாம பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம். உங்களில் நிறைய பேர் சுய உதவி குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க. இதோட அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம். நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நாம் முதல்வன் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம். நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது.